தயவு அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. அண்ணே வணக்கம்ண்ணே. இப்போ வள்ளல்பெருமான் 1865 சுத்த சன்மார்க்கத்தை தோற்றுவித்தார். சுத்த சன்மார்க்கம் அப்படின்னா என்னென்ன மணிகண்டா? அதை பற்றி அடியேனுக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம தயாநிதி சுவாமி சரவணானந்தவர்கள் சொன்னதை இப்போ நம்ம பார்ப்போம். சுத்த சத்து மார்க்கமே சுத்த சன்மார்க்கம் என்பது வள்ளல் பெருமான் வாக்கு. சரி, சுத்த சத்து என்றால் என்ன? சுத்தம் என்பது தத்துவங்கள் கலப்பற்ற அருள் உணர்வு நிலை. இந்த அருள் உணர்வு யாருடையது என்றால் இயற்கை உண்மை சத்தாக உள்ள சிவத்தினுடையது. இரண்டும் சேர்ந்தால் சுத்த சத்து, அதாவது கருணை சிவம். இதனால்தான் வள்ளல் பெருமான் கருணையும் சிவமே பொருள் என கொள்கை என்றார். இதுதான் சுத்த சன்மார்க்கத்தில் முக்கியமானது. சிவம் என்பது அகண்ட அன்பு எனும் அனாதி இயற்கை இருப்பு. கருணை அல்லது அருள் அல்லது தயவு என்பது அவருடைய தன்மை. கடவுள் தனது தனிப்பெரும் தன்மையாகிய அருளோடு இங்கு திரிதேக நிலை கொண்டு, அதாவது அருவம் அருவுருவம் உருவம் என்கின்ற மூன்றும் ஒன்றான நிலையோடு தன்னை வெளிப்படுத்தி கொண்டு எக்காலத்திலும் தனது உண்மையை அருளால் விளக்கம் செய்து கொண்டு, அதாவது உண்மை விளக்கம் செய்து கொண்டு மனித வடிவில் மனிதனாக வாழ வந்துள்ளார். இதைத்தான் அகவலில் அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நிலைவாழ் அருட்சிவபதியாம் அருட்பெரும் ஜோதி என்று போற்றுகின்றார். மனிதன் இந்த சுத்த சன்மார்க்க நிலையிலிருந்து வெளிப்பட வேண்டிய இங்கு வரவழைக்கப்பட்டுள்ளான் என்பதைத்தான் இதுகாரும் எந்த ஒரு சமய மத யோக மார்க்கமும் சொல்லவே இல்லை. இது அவ்வளவு எளிதில் கிடைப்பதில்லை. தனு கரணாதிகள் தாம் கடந்தறியும் ஓர் அனுபவமாகி அற்பருது. தனுன்னா உடம்பு, கரணம்னா மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். மேலும் உரைமனம் கடந்த ஒருவர் நிலை மேல் அரசு செய்தோங்கும் அற்பரும் ஜோதி அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா நாமும் உரைமனம் கடந்த நிலையை அறிந்தால் தான் அந்த பெருநிலை மேல் இருக்கிற ஆண்டவர் அறிய முடியும். எனவே மனிதன் தோத்திரம் செய்தாலும் சரி, சிந்தித்தாலும் சரி, தியானாதி சாதனம் புரிந்தாலும் சரி, அல்லது எந்த ஒரு உலகியல் காரியம் செய்தாலும் சரி, புலை தேக உணர்வும் அலைமன உணர்வும் அனித்திய ஜீவ உணர்வும் இதெல்லாம் தத்துவம் கடந்து ஆன்ம காரண நிலை நின்று புரிய வேண்டும். எல்லா செயல்களும் அருளொளியால் நிகழ்கின்றது என்பதை உணர்ந்து இருக்க வேண்டும். அருள் அகநிலை பொருந்தி அந்நிலை விட்டு தேக உணர்வுக்கு மீண்டும் கீழிறங்காது ஜாக்கிரதையோடுன்னு சொல்லுவார் வரலாறு. விழிப்புணர்வோடு அனகமாகவே சிந்தனை சொல் செயல்களை அருள் வண்ணமாகவே வெளிப்படுத்தி கொண்டு வாழ்தலே சுத்த